பகவான் ஸ்ரீ ராமருடைய அவதார காரியம் இன்னும் போயிருக்குமோ, எந்த ஒரு விஷயம் நடக்கலைன்னாக்க, வனவாசத்தில் க்ஷத்ரிய தர்மத்தினுடைய பரிபாலனத்தை பகவான் ஸ்ரீராமர்னால் சம்பூர்ணம் பண்ண முடியாமல் போயிடுமோ, எந்த ஒரு காரியத்தை பண்ணலேனாக்க, ஒரு பர்த்தா ஸ்திரீ கிட்டேருந்து பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதிவசம் அப்படின்னு சொல்லி பின்னாடி வரக்கூடிய சந்ததியர்கள் எல்லாருமே ஸ்திரீயை தன்னுடைய ஸ்திரீயை விட்டுறதுக்கான ஒரு முன்னோடியாக ஆயிடுமோ, எந்த ஒரு சம்பவம் நடக்கலைனாக்க 30 முக்கோடி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து நியமித்த அந்த காரியமானது அப்படியே தடப்பட்டு போயிடுமோ, எந்த ஒரு காரியம் நடக்கலைனாக்க கைலாசபதியும் வைகுண்டபதியும் நிச்சயம் பண்ண மாதிரியான அந்த ராட்சச சம்ஹாரம் நடக்காமல் போயிடுமோ, எந்த ஒரு காரியம் நடக்கலைனாக்க திரும்பவும் ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் போய் தன்னுடைய பிராத்தாட்ட சேர்ந்து அயோத்தியாவில் ராஜ்யம் அமைக்க முடியாதோ, எந்த ஒரு காரியம் நடக்கலைன்னா மொத்த வானர குலமே ராமச்சந்திரமூர்த்திக்கு செய்து கொடுத்த அந்த சத்தியம் மித்ர ரிணம் தீர்க்க முடியாமல் போயிடுமோ, எந்த ஒரு காரியம் நடக்கலைனாக்க பிராட்டி தன் உயிரை மாய்த்து கொண்டு மாதேவி பூவியிறங்கி பரமசோகத்தில் பூமிலோகத்தை விட்டு திரும்பி போனான்ற பழிபாவம் ஏற்படுமோ, எந்த ஒரு காரியம் நடக்கலைனாக்க ராட்சசபதியாக இருக்கக்கூடிய ராவணனுடைய வெற்றி இன்னும் பல காலங்கள் பேசப்பட்டு ராட்சச குலமும் ராட்சச விருத்தியும் பூலோகத்தில் ஜாஸ்தியாகுமோ, எந்த ஒரு காரியம் நடக்காமல் போயிடுது அப்படின்னாக்க கோடிக்கணக்கான வானர ஜாத்தியை தன்னோட உயிரை மாய்த்துக்குமோ, எந்த ஒரு காரியம் நடக்காமல் இருந்ததுனாக்க வால்மீகின்ற ஒரு ரிஷி ஒரு காவியமே எழுதியிருக்க மாட்டாரோ, எந்த ஒரு காரியம் நடக்கலைனாக்க அந்த காவியமானது தொன்று தொட்ட காலத்திலேருந்து இன்னைக்கு மட்டும் மனிதர்களுக்கு தர்மத்தினுடைய மேற்கோளை காட்டாமல் அப்படியே போயிடுமோ, எந்த ஒரு காரியம் நடக்கலைனாக்கா இன்னைக்கு நானும் நீங்களும் ஸ்ரீமத் மகாபராக்கிரமி ஹனுமானை பற்றி நினைக்காம இருக்கோமோ, அப்படிப்பட்ட காரியத்தை ஹனுமான் சாதிக்க போகிறார். அதுக்கு பேர் சமுத்திர லங்கனம். அதனால சுந்தர காண்டம் அப்படிங்கிறது மங்கள காண்டம், ஐஸ்வர்ய காண்டம், ஆரோக்கிய காண்டம், சத்ரு மோச்சன காண்டம், துக்க மோச்சன காண்டம், சோக மோச்சன காண்டம், என்ன வேணா பேர் வைக்கலாம் நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு காண்டம் சுந்தர காண்டம். இப்போ நான் சொன்னது எல்லாமே அக்மார்க்கில் தோச்செடுத்த 100% சத்தியமான வார்த்தை. ஒரு பர்சன் இவ்வளோ ஒரு விஷயத்துக்கு மையமாக இருக்க முடியும் அப்படின்னு தெரியாமையே தன்னுடைய ஆயுஷ் காலத்தில் பாதி வாழ்ந்துட்டார். யார்? ஹனுமான். அப்படி அந்த ஹனுமானை புகழறதா, அவருடைய சக்தியை புகழறதா, இல்லை ராமகாரியம்ங்கிறதுனால அவருக்கு உற்சாகத்தினால ராமனை புகழறதா, இல்லை இதை ஞாபகப்படுத்தின ஜாம்பவானை புகழறதா, இல்லை ஜாம்பவானுக்கு ஐடியா கொடுத்த சம்பாத்தியை புகழறதா, இல்லை சம்பாத்தி ஜட்டாயு மூலமாக தசரதனுக்கு மைத்திரமாக இருந்த அந்த தர்மத்தை புகழறதா, எதை வேணால் புகழ்ந்துட்டே போகலாம். ஏன்னா இதுக்கு பேர் சனாதன தர்மம்னு பேர். நீங்கள் ஒன்றத்தை சொன்னால் ஒன்றத்தை சொல்லியானோ, அதை சொல்லியானோ அதை சொல்லியானோ, சனாதனமாக இந்த கிருத்தஜதா போயிண்டே தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஹனுமானுக்கு தன்னுடைய வலு என்னவோ அதை உணர்த்தின பிறகு மற்றவா கஷ்டப்படுறா, ராமருடைய காரியம் நடக்கணும், தன்னுடைய புத்தி பிரகாசத்தினாலையும் சாதுரியத்தினாலையும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஹனுமான் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த காரியத்தை இப்போ தன்னாலேயே பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு உற்சாகம் பிறந்து வரக்கிறது பாருங்க ஹனுமாருக்கு. அந்த உற்சாகத்துக்கு ஒரு அளவே இல்லை. மகேந்திர மலை அதிரின் இருக்கு, தட 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 தடன்னு. என்னன்னா இவருடைய உக்ரத்தை தாங்க முடியல அந்த மலையால். அந்த உக்ரத்தை தாங்க முடியாமல் மகரிஷிகள் சித்தர்கள் எல்லாரும்
இது என்னப்பா ஆச்சு? ஏஷ பர்வத சங்காஷா ஹனுமான் மாருதாத்மஜா திதீர்ஷதி மகாவேகா சமுத்திரம் வருணாலயம் ராமார்த்தம் வானரார்த்தம் ச சிகீர்ஷான கர்ம துஷ்கரம் சமுத்திரஸ்ய பரம்பாரம் துஷ்பிராபம் பிராப்துமிச்சதி துதேவச்சே ராமே ரோமாணி சகம்பே சானலோபமஹா நநாத ச மகாநாதம் சுமஹானிவ தயோனதா. மகரிஷிகள் மற்ற எல்லா உயிர் பிராணிகளும் எல்லாருமே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறா. ஆனால் யாருமே வந்து ஹனுமான் எதுவுமே சொல்லலையாம். தெரியுமா? யாருமே நல்லவர்கள் யாருமே டிமானிட்டைசேஷனை வந்து தப்புன்னு சொல்லவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஏன்? தேசத்தினுடைய காரியம் அது இல்லை. அந்த மாதிரி எல்லாரும் வந்து பாம்பெல்லாம் அதனுடைய இயல்பில் பொட்டுன்னு அடிச்சிருந்தாலும், செடிகள்லாம் பிஞ்சு கிஞ்சு விழுந்தாலும், மகரிஷிகள்லாம் எழுந்து வந்தாலும் எல்லாரும் என்ன சொல்றான்னா, ராமார்த்தம் வானரார்த்தம் சிகீர்ஷன் கர்ம துஷ்கரம், பரம துஷ்கரமான. மேலே வந்திருக்குங்கண்ணா எல்லாம் டக்கு டக்குன்னு மேலே உட்கார், மேடையில் உட்கார். அங்கங்க அப்படி பார்த்து விளக்க டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்கார். உயரமாக இருக்கிறவா அப்படி அப்படி அந்த பக்கம் போ. பிரம்ம தேஜஸ்வினி, கெட் டு த எட்ஜ். மற்றவாளுக்கு இடம் கொடுத்துட்டு உட்காரணும். வெரி குட். இப்படி இப்படி என்ன பார்த்துக்கிறல்ல நீங்கள் நாளைக்கு கதை சொல்லும்போது அப்படி பார்த்து உட்காரணுன்னு கண்ணா விளக்கு பார்த்து விளக்கு இங்கே கொடுத்துரு. எல்லாம் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீள், எல்லாம் கதை சொல்ல போகிறா நாளைக்கு. எடு அந்த விளக்கு, எடு அடியோட எடு, பிளேட்டோட எடு. அரணோ ஒன்று தான் சொல்கிறேன், விளக்கோட பிளேட்டோட எடு. அவ்வளோதான், கவலை இல்லாமல் உட்காருப்போம். அப்படியே ஹனுமான் வந்து ஒரு அக்னி பிழம்பா இருக்காராம். மொத்த பாடியே வந்து அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னு கர்ஜனை பண்றாராம். கரகர கரகர கரகரன்னு கர்ஜனை நடக்கிறது அவருக்கு. கொஞ்சம் அந்த சைடு அப்படியே ஒரு அப்படியே நகர்ந்தல்னா ஒரு 4 பேர் உட்காந்து நல்லா சௌரியமா உட்காந்துக்கோங்க. ரஜன் அப்படி இந்த நகருங்களே, தெர் இஸ் நோ டிவைட் ஹியர் ஆஃப்டர். அப்படியே சேர்ந்து உட்காந்துருங்க, அவ்வளோதான் சௌரியமா. எப்போவுமே அங்கே ஒரு 2 பேர் உட்கார்ற மாதிரி இடம் பண்ணி வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணுறாரா, கர்ஜனை பண்ணிட்டு சடக்குன்னு தன்னுடைய வால் இருக்குல்ல, அந்த வாலை வந்து அப்படி டக்குன்னு வந்து மேலே அனுப்புகிறாராம். வால்மீகி எழுதுறார், அப்படியே வந்து அந்த சமுத்திரம் இல்லையா, அந்த அந்த மகேந்திர மாலை பர்வத்தம் இருக்கு இல்லையா, அந்த பர்வத்தத்தை ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கிற ஒரு மாபெரும் சர்ப்பம் ஒன்று இருக்குல்ல, அது திடீர்னு வானத்தில் விஸ்வரூபம் எடுத்த மாதிரி இருக்கான். அனுமாருடைய வால் வந்து அப்படி வருது. அப்படி வந்த உடனே அப்படி வந்து அப்படி ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக அப்படி வந்து இது பண்ணுறாரா. என்னது, யதா ராகவ நிர்முக்தா ஷரஹா ஸ்வசன விக்ரமஹா கச்சேத் தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதம். ஆஞ்சநேயர் சொல்கிறான், வானரங்களே கேளுங்கோ. போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீரவச்சனம் பேசணும் இல்லையா. இருக்கிறதுலே உச்சபட்சமாக தன்னுடைய வேகத்தை வந்து கம்பேர் பண்ணி சொல்ல போகிறார் அனுமார். அவர் இப்போ எப்படி குதிக்க போகிறார் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். எதோட உபமானம் பண்ணி சொல்லணும்? அவர் வாயுவோட உபமானம் பண்ணி கரெக்ட். கைத்தட்டு எல்லாருக்கும். ஆனால் ஹனுமார் என்ன நினைக்கிறார்னா, தன்னுடைய தந்தையார் வாயுவை விட அதி வேகமாகவும் பராக்கிரமமாகவும் பறக்கிறதுக்கு எதோட இருக்கிறார்னா, ராமனுடைய வில்லிலேருந்து புறப்படுற அம்ப போல இப்ப போறேன் பாரு அப்படிங்கிறார். அப்படி வந்து ஒரு பறக்கிறார். அப்படின்னா நான் வந்து அப்புறம் வானரங்களே கேளுங்கோ, நான் அங்கே போய் சீத்தையை பார்ப்பேன். அப்படி சீத்தையை பார்க்கலன்னா அங்கேருந்து சொர்க்கத்துக்கு போவேன். சொர்க்கத்துலேயும் சீத்தை இல்லைன்னா, அதாவது அங்கே போய் அங்கே சீத்தை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சீதை செத்து போயிட்டான்னு அர்த்தம். செத்து போயிட்டான்னா 100% ஷூராக சொல்கிறார் சீதை சொர்க்கத்தில் இருப்பா அப்படின்னு.
அதெல்லாம் கவனிக்க, வால்மீகியோட ஸ்பெஷாலிட்டி. ஸ்வர்க்கத்தில் பார்ப்பேன், ஸ்வர்க்கத்திலையும் சீதாவை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா திரும்பி வந்து இந்த ராவண பையனை கட்டி தூக்கி இழுத்துன்னு வருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு குதிச்சார். குதிச்ச உடனே பர்வதம் வந்து சின்ன கல்லை எடுத்து உள்ள போயிடுது, அப்படின்னு உள்ள போயிடுது. அப்படி உள்ள போய் அப்படி போறாராம். வால்மீகி எழுதுறார், அவருடைய 2 இருக்கு. ஒன்று வந்து ஜவம், இன்னொன்று வேகம் அப்படின்னு சொல்லுவார். ஒன்று வந்து வேகம், பறக்கிற வேகம் ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து த ஆக்சலரேஷன், அப்படி போகிறது இருக்குல்ல, கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அங்கே போகிறது இருக்குல்ல. அது யாரோடைய உபமானம் பண்ணி சொல்கிறாருன்னா வால்மீகி கருடனுக்கு சமமாக இருந்தது. கருடன் சீனியர் இந்த விஷயத்தில். ஏன்னா பெருமாள் ஆச்சே, எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்கும். பெருமாள் கருடா கிளம்பு அப்படின்னா கருடன் பெருமாள் நினைக்கிற வேகத்தில் கருடன் அந்த இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி கருடனுக்கு உபமானமாக அவர் வந்து அப்படி போகிறாராம். பர்வதம், ஷிலா, இந்த மகேந்திர மலையில் இருந்த கல், சின்ன சின்ன கல், சில பெரிய பெரிய கல், விருட்சங்கள், பூக்கள், அதில் இருந்த கொடிகள் எல்லாம் ஆஞ்சநேயரோட அந்த வேகத்தோடு அப்படியே ஸ்வீப் ஆகி போயிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரம் அப்படியே வந்து ஒரு பெரிய ட்ரெயில் போடுது. அப்படி ஒரு இதுவாக போகிறதான். வால்மீகி எழுதுறார், ஹனுமார் கூட பறந்த ஐட்டம் எல்லாம் வந்து ஒரு முகூர்த்தம் அவர் கூட பறந்துதான். பறந்து எல்லாம் வந்து தடேர்னு அந்த சமுத்திரத்தில் வந்து விழுந்துதான். அது வந்து அப்படி சமுத்திரத்தில் விழுந்து சமுத்திரம் அப்படி தெரிச்சு, அதனால என்ன எடுத்தான், சமுத்திரத்தில் ஒரு 2-3 லேயர் கீழே இருக்கும்ல சில பிராணிகள்லாம் மேலே வராமல், அதெல்லாம் வந்து வெக்கப்படுற மாதிரி எடுத்தான். ஐயே நாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டோமே சூரியனுக்கு அப்படின்னு வால்மீகி எழுதுறாரு. அது எல்லாம் வெக்கப்படுறதான், ஐயே நம்ம உடம்ப எல்லாரும் பார்த்துட்டாலே அப்படின்னு. அப்போனா தண்ணியில் அடியில் இருக்கிற பிராணிகள் எல்லாம் வெளியில் தெரியறதுன்னா எந்த அளவுக்கு தண்ணி நகர்ந்து போயிருக்கணும். இது என்னது, அனுமார் கூட பறந்த செடி, மரம், கொடி, கல். அந்த மாதிரி என்ன எடுத்து அப்படின்னா அந்த மொத்த கூட்டமே வந்து அதாவது ஓவராலாக பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, இங்கே ஒரு பர்வதம் இருந்து அந்த பர்வதமே அப்படியே கிளம்பி போயிட்ட மாதிரி இருக்கான், மகேந்திர பர்வதமே. நஹி திரக்ஷாமி யதிமாம் லங்க்யாம் ஜனகதாத்மஜம் அனேனைவ ஹி வேகேன கமிஷ்யாமி சுராலயம் யதிவா திரிதேவே சீதாம் ந திரக்ஷ்யாமி கிருதஸ்ரமா புத்வா ராட்சச ராஜாமாம் ஆனயிஷ்யாமி ராவணம் சர்வதா கிருதகார்யேஷு வேஷ்யாமி சஹசீதயா ஆனயிஷ்யாமி வாம் லங்காம் சமுத்பாட்ய சராவணம். போவேன், இல்லைன்னா தேவலோகத்துக்கு போவேன், இல்லைன்னா அந்த ராவண பயில பிடிச்சுண்டு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவமுக்துவா து ஹனுமான் வானரோத்தமஹா உதபதாத வேகேன வேகான விசரயானு சுபர்ணமிவ சாத்மானம் மேனேச கபி குஞ்சரஹா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஹோல் சீனே எப்படி இருக்குன்னா ஒரு பர்வத்தமே எழுந்து போகிற மாதிரி இருக்கும். லங்கூலம் ச சமாவித்திம் பிளவமானஸ்ய சோபதः அம்பரே வாயுபுத்திரஸ்ய சக்கரத்வஜ இவோஸ்ருதம். அப்படின்னா எப்படி இருக்குன்னாக்க, தேவேந்திரனுடைய அந்த கொடி இருக்குல்ல வானத்தில், அந்த தேவேந்திரனுடைய கொடி அப்படி பறந்துட்டு போனால் எப்படி இருக்குமா, அந்த மாதிரி ஹனுமான் போகிறது இருக்கான். அவர் எப்படி தெரியுமா போகிறாரா, வானத்தில் இப்படி பறக்கிறது இருக்குல்ல, இப்படி கையை இப்படி வச்சுட்டு போகிறாராம். அப்படி இந்த சைடு 2 கையும் அப்படி வச்சுண்டு அப்படி போகிறாராம். எம் தேசம் சமுத்திரஸ்ய ஜகாம ச மகாகபிஹி சது தாஸ்யாங்க வேகேன சோன்மாத இவ லக்ஷ்யதே சாகரஸ்யோர் மிஜாலானாம் முராசா சைலவர்ஷனாம் அபிக்னஸ்து மகாவேகா பிளப்ளவேச மகாகபிஹி. அவர் சமுத்திரத்தில் எந்த பக்கம் போகிறாரோ அந்த இடத்துல அப்படின்னு போனால் அந்த வாட்டர் ஸ்கீயிங் இருக்கு இல்லையா, தண்ணி 2 பக்கமும் அப்படி தெரிக்குமே, அந்த மாதிரி அவர் வானத்தில் போகிறதுக்கே சமுத்திரம் இருக்கிற தண்ணிலாம் அப்படியே டிஸ்பிளேஸ் ஆகுதான். எந்தெந்த இடத்துக்கு போகிறாரோ
தண்ணிலாம் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே வாட்டர்லாம் மூவ் பண்ணுறதான். அப்புறம் என்ன ஆகுதுதான், அவர் மேலே சர்ன்னு வேகமாக போகிறார் இல்லையா, அவருடைய ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவர் வேகமாக போகிறது வந்து வானத்தில் வந்து மேகத்தினால ஒரு கோடு போடுறதும். கரெக்டே, ஜெட்டு பறந்தாக்க மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் கோடு வரும்ல, அந்த மாதிரி இவருக்கு வந்து சம்டைம்ஸ் கோல்டன் கலர் வருதான், ஆரஞ்சு கலர் வருதான், எல்லோ கலர் வருதான், ஒயிட் கலர் வருதான். அந்த மாதிரி சுருன்னு போடுன்னு போறாராம். இதை பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷமாயிட்டா தெரியுமா? பா, தேவர்கள், கந்தவர்கள், விண்ணவர்கள், வானவர்கள் எல்லாருமே வந்து இவனுடைய ஹனுமானுடைய முதல் பராக்கிரமம், துஷ்கரமான ஒரு காரியத்தை பார்த்து ஹனுமானுடைய முதல் பராக்கிரமத்தை நோக்கி எல்லாரும் வந்து அங்கே அவரு கூட வந்த பூக்கள் போகாதுன்னு அவெல்லாம் பூக்கள் போட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம். விஜயீ பவ, விஜயீ பவ அப்படின்னு எல்லாரும் ஹனுமானுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வச்சா. ஸோ இது ஹனுமானுடைய ஃபஸ்ட்டு சாதனை. என்ன? இந்த இனிஷியல் டெக். சம்டைம்ஸ் நம்ம இப்படி பண்ணுவோம் ஸ்கூல்லலாம், இந்த லாங் ஜம்ப்க்கு இப்படி போயிட்டு ஐயோ அப்படின்னு திரும்பிலாமோ, அந்த மாதிரிலாம் எந்த பிரேக்கும் இல்லை. ஹனுமான் போட்டு ஒரே குதி தான், அவ்வளோதான். அந்த இனிஷியல் ஒரு புஷ் அண்ட் இது இருக்குல்ல, அது டேக் ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் சார் அப்படி பொத்துலாம் விழல. சில ஃப்ளைட் எல்லாம் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி விழுந்துடும், பார்த்துருக்கல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே ஒரே டேக் ஆஃப், அப்படியே மேலே அப்படி போயிட்டார் மேலே. அது வந்து வெரி ஃபஸ்ட் சக்ஸஸ். தேவர்கள், விண்ணவர்கள் எல்லாருமே வெரி 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 ஹாப்பி. அந்த மாதிரி போய் சமுத்திரம்க்கு அப்படி வேகமாக போகிறாராம். வேகம்னா அப்படி ஒரு வேகத்தில் போகிறாராம். சமுத்திரத்துக்கு ஒரு தாட் வந்துதான். என்னது அப்படின்னா, ராமர் வந்து ஹனுமார் வந்து யாருடைய காரியத்துக்காக போகிறாரு அப்படின்னா, இக்ஷ்வாகு வம்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோடைய ராமகாரியத்துக்காக போகிறார். நம்ம வந்து ஏதாவது ஹனுமானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோன்னா அது ராமகாரியம் இக்ஷ்வாகு வம்சத்துக்கே நாம் பண்ண மாதிரி. ஏன் அப்படின்னா பாருங்க என்ன அழகாக சொல்கிறாங்க. சகாயம் வானரேந்திரஸ்ய எதினாகம் ஹனுமதா கரிஷ்யாமி பவிஷ்யாமி சர்வவாச்சியோ விவிக்ஷதாம் அஹமிக்ஷ்வாகு நாதேன சகரேன விவர்திதா இக்ஷ்வாகு சச்சிவாச்சாயம் தன்னார்ஹத்யாவ சாதித்தும் ததாமயா விதாத்தவ்யம் விஸ்ரமேத யதா கபிஹி சேஷம் ச மை விஸ்ராந்தா சுகி சேத்தரிஷ்யசி. என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இக்ஷ்வாகு வம்சத்துக்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். சமுத்திரன் யோசிக்கிறதான், இக்ஷ்வாகு வம்சத்துக்கு நான் கடன்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ராமருடைய முன்னோராக இருக்கக்கூடிய இந்த சகரர் அப்படின்னு இருக்கார் இல்லையா, அந்த 60,000 பேர் சகரபுத்திரர்கள், அவள் எல்லாரும் வந்து தான் இந்த சமுத்திரத்தை வந்து விஸ்தீரணம் பண்ணி விட்டா. அவள் தான் இந்த சமுத்திரத்தோடைய இவ்வளோ பெரிய வருணாலயத்தை வந்து இது பண்ணி விட்டது. அதனால் வந்து இன்றைக்கி நாம் ஹனுமானுக்கு வந்து ஏதாவது செஞ்சோம் அப்படின்னாக்க அது வந்து நேர நம்மளுடைய ரணமும் தீர்த்துக்கிற மாதிரி. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தர்மம். இது என்ன சொல்கிறேன்னா, குரு சாச்சிவ்யமஸ்மாகம் நஹா காரியமதிக்கிரமேத் கர்த்தவியம் அகர்த்தவியம் காரியம் சதாம் மன்யு தீரியதே. அப்படின்னா சான்றோர்கள் பெரியோர்கள் யார், சத்புருஷர்கள் யார் அப்படின்னா, நமக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தான்னா அவள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாளாம், என்னைக்கு எப்படி அவளுக்கு அதை திருப்பி செய்யலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சமுத்திரராஜனுக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு இப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. லெட் மீ பிளான் சம்திங் அப்படின்னு சமுத்திரராஜன் இப்போ பிளானிங்கில் இறங்கிட்டார். எப்படியாவது ராமருக்கு, அதாவது அவருடைய ரிணம் எப்படி தீர்க்கணும்னா, எப்படியாவது ஹனுமார் வந்து ஏதாவது ஒரு உதவி எங்கிட்டேருந்து வாங்கிட்டார்னாக்கா நமக்கு ராமருடைய ரிணம் தீர்ந்துதப்பா, ராமருடைய இக்ஷ்வாகு வம்சத்துக்கு இருக்கக்கூடிய ரிணம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரராஜன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க,
ஒரு பர்வதம் இருக்கு, மைனாக பர்வதம் அப்படின்னு பேர். இந்த மைனாக பர்வதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, பாதாள லோகத்திலேருந்து சமுத்திரம்னுடைய வாயிலாக ராட்சசர்கள் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு மைனாக பர்வதம் அந்த இதை வந்து மூடி இருக்கு, அந்த இடத்த மூடி இருக்கு. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை வந்து அந்த மைனாக பர்வதம் பண்ணின்னு இருக்கு. அந்த மைனாக பர்வதத்தை கூப்பிட்டு சமுத்திரராஜன் சொல்கிறான், ஹே மைனாக பர்வதமே, நீ வந்து பரம பராக்கிரமசாலி, உன்னால் வந்து ரைட்டில் வளரலாம், லெஃப்டில் வளரலாம், சைடு மேலே கீழே எல்லா இடத்துலையும் வளரலாம், நீ வந்து உயர்வில் வளர முடியும். அதனால் இன்றைக்கி நீ வந்து உன்னுடைய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போ. எந்த அளவுக்கு போ அப்படின்னா, ஹனுமானுடைய அந்த வருது இல்லையா, அதை தடை பண்ணுற அளவுக்கு நீ போ அப்படின்னு. இது என்னது, இது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் தடை பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, சமுத்திர சொல்கிறாரு, இது பாரு, இஷ்வாக்கு வம்சத்துக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம், அந்த இஷ்வாக்கு வம்சத்தை கடனை தீர்க்கணுன்னா இது பண்ணும், நீ போய் ஹனுமானுடைய வேகத்தை தடுத்தேனாக்க ஹனுமான் கிட்ட சொல்லு, ஒரு நொடி உன்னோட இதில் வந்து அவர் வந்து உக்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பாக்கி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து கடக்கட்டும். அது நடுவில் அவர் ஏதாவது சாப்பிட்றது குடிக்கிறதுனா அதெல்லாம் குடிச்சுக்கிட்டோம். ஜஸ்ட்டு நம்ம மாத்தில் 1 நிமிஷம் பாதம் பட்டுட்டு போனால் போகிறோம். புரியுதா? இது அங்கேருந்து வருது. 1 நிமிஷம் நம்ம மாத்தில் ஒரு பாதம் பட்டுடுத்துனா, ஒரு காஃபியோ தண்ணியோ ஜஸ்ட்டு வாயை நினச்சிண்டு கிளம்பிட்டாருன்னா நன்னா இருக்கும். நம்ம சொல்லுவோமா இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்போம். 1 செகண்ட் உள்ளே வந்தேன்னா வாயை நினச்சிட்டு கிளம்பிடலாம். வேறு நம்ம ஏதோ ஒன்று செஞ்சால் மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கும் இருக்கும், இதாக இருக்கும். அந்த மாதிரி சொன்ன உடனே ஓ எஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மைனாக பர்வதம் என்னன்னா ஸ்வர்ணத்துக்கு உபமானமாக இருந்தது. கோல்டு கலரில் அப்படியே கட 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 வளர்ந்துட்டே போகிறதான். அது அப்படியே வளர்ந்துட்டே போகிறதான். நேராக போயிட்டு ஹனுமானுடைய அந்த இது இருக்கு இல்லையா, ஹனுமானுடைய அந்த வக்ஷஸ்தலம், அதில் வந்து இடிக்கிற அளவுக்கு வளர்ந்து போய் இடிச்சு ஹனுமான் வந்து இப்படி என்ன ஹனுமானோட அந்த மைனாக பர்வதம் பேசுறது, ஹனுமானே கொச்சுக்காதீங்கோ, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 1 செகண்ட் இது பண்ணிண்டு ஆஸ்வாசப்படுத்திண்டு சௌரியமாக போனேன்னாக்கா இஷ்வாக்கு வம்சத்துக்கு நாங்கள் பட்ட கடன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அதிதி இது இருக்குது, இது பண்ணணும் அப்படின்னு. சத்திய யுகத்தில் உடனே மைனாக பர்வதம் எல்லா இடத்துலையும் ஒரு கதை வந்துடுறது. சத்திய யுகத்தில் முன்பொரு காலத்தில் சத்திய யுகத்தினுடைய ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா, எல்லா பர்வதங்களுக்குமே வந்து ரெக்கை உண்டு, மவுண்டன் வித் விங்ஸ். ஒரு மலை என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டோம், இமாலயம் இங்கேயே இருந்துருது அப்படின்னோடனே மவுண்டன் அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி வேற ஒரு இடத்துல போய் உட்காந்துருமா. இது வந்து மற்ற பறக்க முடியாத பிராணிகளுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவேந்திரன் அவனுடைய வஜ்ராயுதத்தினால எல்லா மலைகளினுடைய மற்ற பிராணிகளுடைய சௌரியத்துக்காக எல்லா பிராணிகளுடைய ரெக்கையை வந்து மலையோடைய எல்லா மலைகளுடைய ரெக்கையை வந்து எடுத்துட்டான். அப்போது இந்த மைனாக பர்வதம் மட்டும் என்ன எடுத்து அப்படின்னா, நேர சமுத்திரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுடுத்து, டக்குன்னு உள்ளே போயிடுத்து, உள்ளே போய் ஒளிஞ்சுன்னுடுத்தோம். அன்னிலேருந்து அது வந்து இங்கே இருக்குது. யாருக்கு? இந்திரனுக்கு பயந்துண்டு இருக்குது. இந்திரன் வந்து ஏதாவது பண்ணிவிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் தன்னுடைய ரெக்கையை கட் பண்ணிவிடுவான்னு. அதனால தான் இப்போ சமுத்திரராஜன் சொல்கிறார், நீ நல்லா வளரு, மேலே போ அப்படின்லாம் சொல்கிறது. அதனால வந்து அப்படியே வளர்ந்து பண்ணுறது. மைனாக பர்வதம் சொல்கிறது, டோன்ட் வரி, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹனுமான் வந்து சொல்கிறார், இதை பாரு, எனக்கு வந்து ஏற்கனவே என்னுடைய காரியத்துக்கு என்ன கால அவகாசம் இருக்கோ அந்த அவகாசத்தெல்லாம் தாண்டிட்டு நான் ஒர்க் பண்ணினேன். ஆல்ரெடி டெட்லைனை நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டோம், எங்கள் டெட்லைனை ப்ரீச் பண்ணிட்டோம் நாங்கள். அதனால் வந்து நீ வந்து என்னை நிறுத்தினதும் நான் உன்னோட பேசினதையும் வந்து பரிபூர்ணமாக உன்னுடைய அதிதி சத்காரத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீ எடுத்துக்கோ. பரிபூர்ணமாக ரொம்ப தேங்க்ஸ். உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய இன்டென்ஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதுவே நீ தர்மத்தை நிறைவேற்றினத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனாக பர்வதம் சொல்கிறது, ராகவஸ்ய குலே ஜாதைர் ருதிதகி பரிவர்த்திதா
சத்வாம் ச துவாம் ராமஹிதோ யுக்தம் பிரத்யர்ச்சயதி சாகரஹா. சாகரன் வந்து தன்னுடைய பிரதிகாரத்தை வந்து இப்போ பண்ணணும்னு பார்க்குறான். அப்புறம் என்ன சொல்கிறது அவன் மைனாக பர்வதம், கிருத்தேச்ச பரிகர்த்தவ்யம் ஏஷா தர்மா சனாதனா. ஒருத்தர் செஞ்சா அதுக்கு நாம் திருப்பி கைமாறு செய்யணும். இது சனாதன தர்மம். ராமாயணத்திலேயே வந்து ஏஷா தர்ம சனாதனா ஏஷா தர்ம சனாதனஹான்னு நடுவில் வருது. சோயம் தத் பிரதிகாரார்த்தம் துவத்தஹா சம்மானம் அருகதி. அதுக்காக நீ வந்து இந்த சம்மானத்தை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லு. ஆஞ்சநேயர் வந்து நான் சம்மானத்தை ஏற்றுந்ததா வச்சுக்கோ, நான் வந்து இது பண்ணுறேன். சம்டைம்ஸ் அர்ஜென்ட்டாக இருந்தால் என்ன பண்ணோம், விட்டுட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து ஒரு டச் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் ஆல் யுவர் அதித்யம் ஐம் தேங்க்யூ ஸோ மச், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டார். இந்த மாதிரி மைனாக்க பர்வதம் ரொம்ப நாள் கழிச்சு டமால்னு வெளில வந்ததில்லை. தேவேந்திரன் அங்கேருந்து வந்தான். தேவேந்திரன் அங்கேருந்து வந்து மைனாக்க பர்வதமே, ராமருடைய காரியத்தில் வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து சமுத்திரராஜனும் நீயும் சேர்ந்து பண்ணதுனால நான் இன்று உனக்கு அபயம் தருகிறேன். இன்னி முதல் நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், ஏன்னா நானுமே ராம காரியத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இது வந்து ஹனுமாரோடைய 2வது ஒரு வீர பராக்கிரமம். இந்த இடத்துல என்ன வீர பராக்கிரமம் அப்படின்னாக்க, அவ்வளோ சரி ஆப்பிள் சின்ன சின்னதாக கட் பண்ணி தருவேளா, தேன் விட்டு தருவேளா, இன்னும் நான் ராமகாரியத்துக்காக போகிறேன், எனக்கு ஆப்பிள் கொடுங்கோ அப்படிலாம் கேட்கல ஹனுமான். நம்ம ஒரு காரியம்னு எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் கண்ணாக இருக்கணும், புரியுறதா? நடுவில் வந்து இந்த ரிலாக்ஸு, ஜாய் பண்ணுறது, படுத்துக்கிறது, தூங்குறது எதுக்குமே இடம் கொடுக்கூடாது. பரன்னு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. சம்டைம்ஸ் வந்து ஏர்போர்ட்டு நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு மிஸ் பண்ணவெல்லாம் இருக்கான். சொல்லு, இப்போ வந்து நாக்பூரில் வந்து வண்டி போய் நிற்கும் நம்ம ட்ரெயின். நாக்பூரில் ஆரஞ்சு நன்னா இருக்கும், உரிச்சு சாப்பிட்டுன்னு இருக்கலாம். நன்னா சாப்பிட்டுட்டே இருக்குமுன்னா பேன்னு வண்டி ஊதித்தான், இது இப்போ தான் உரிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அவனை நிற்க சொல்லு கொஞ்சம்னா நிற்க மாட்டான். அவன் போயிட்டே இருப்பான். ஐயோ ஆரஞ்சு பயத்தை எப்படி நமக்கு இல்லை என்ன பண்ணோம், அப்படியே நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் ஏன் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டு ஓடி போய் வண்டி ஏறணும் இல்லையா? அதனால் வந்து நமக்கு என்ன நேரம், அது வந்து ஹனுமான் கிட்ட அந்த விஷயத்தை பார்க்க முடியாது. என்ன பார்க்க முடியாது அப்படின்னா, எடுத்துட்ட காரியத்தை தவிர மற்றது எதுவுமே அவருக்கு ஃபோக்கஸ் கிடையாது. சரியா? அதுவும் ஏற்கனவே வந்து பசியில் தாகத்தில் இருக்காவா, ஞாபகம் வச்சுக்கணும், அது மறந்துடக்கூடாது. இருந்தாலும் வந்து காரியத்தில் வந்து கண்ணாக இருக்காது. அதனால் வந்து ஹோம்ஒர்க் பண்ணும்போது பசிக்கும் நமக்கு. சரியா? நம்ம வந்து ராமர் மாதிரி ஹனுமான் மாதிரி நம்ம வந்து ஹோம்ஒர்க் காரியத்தில் இருக்கோம்னா ஹோம்ஒர்க் காரியத்தை முடிச்சுட்டு தான் அது பண்ணணும். என்ன பெரியவா எல்லாமே அவளுக்கு தெரியும். ஓகே, அதனால குழந்தைகளுக்கு மட்டும் சொல்கிறேன் நான். அடுத்தது அங்கேருந்து வந்து பார்க்குறான். எல்லா தேவர்கள், யக்ஷர்கள், எல்லா மகரிஷி, கந்தர்வர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, நீ ஹனுமான் வராருன்னு சொல்லிட்டு நாகமாதா ஒருத்தி இருக்கா, பேர் வந்து சரசான்னு பேர். நாகமாதா சரசாவை கூப்பிட்டு ஹனுமானை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. சும்மா ஹனுமானை டெஸ்ட் பண்ணுற டைமாக இது நம்ம எல்லாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தில் எங்கே போனாலும் நமக்கு டெஸ்டிங் டைம்ஸ் மட்டும் விடவே விடாது. புரியுறதா? அது நமக்கு டெஸ்ட்டாக இருக்கா இல்லை சௌரியமாக இருக்கான்னு எப்படி தெரியும் நமக்கு? நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. அதனால் என்ன பண்ணுறா, தேவர்கள், மகரிஷிகள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, நாகமாதா சரசா நீ என்ன பண்ணு, ஹனுமானை வந்து கொஞ்சம் தடுனி, நம்ம ஹனுமானை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று. சரின்னு சொல்லிட்டு அந்த நாகமாதா என்ன பண்ணா அப்படின்னா, கட 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 கடன்னு வளர்ந்து ஒரு பெரிய நாகமாக வளர்ந்துட்டான். அப்படின்னு அந்த தண்ணியில் அப்படியே வெயிட் பண்ணி ஹனுமான் வருவார். அப்படி
என்ன பண்ணிடும், வாயை வந்து அது திறந்து வச்சுருக்கான். அந்த மாதிரி வச்சுருக்கான். ஹனுமான் வர்றார் அங்கேருந்து வந்துட்டு ஏவமுக்தா என்ன சொல்கிறான்னா, தத்தோ தேவாச கந்தர்வாக சித்தஸ்ச பரமரிஷயா அப்ருவன் சூரியசங்காஷம் சுரசாம் நாகமாதரம். சுரசாம் அதாவது சுரசா அப்படின்றவள், சுரசா நாகமாதாவாக இருக்கக்கூடிய சுரசா கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அனுமான் வருவார், நாம் வந்து அதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மம பக்ஷ்ய பிரதிஷ்டாஸ்யாம் ஈஸ்வரைர் வானர ரிஷப அகம் துவாம் பக்ஷயிஷ்யாமி பிரவிஷேதும் மமானனம் வரயேஷ புராதத்தோ மமதாத்ரேதி சத்வரா வியாதாய வக்திரம் விபுலம் ஸ்திதா மா மாருதே புரஹா ஏவமுக்தா சுரசாயா பிரஹிருஷ்ட வதனோப்ரவீத் ராமோ தாசரதீம் பிரவிஷ்டோ தண்டகாவனம் லக்ஷ்மணேன சஹப்ராத்ரா வைதேஹ்யா சாபி பார்யயா அந்யகார்ய விஷிக்தஸ்ய புத்வைவரஸ்ய ரக்ஷசௌ தஸ்ய சீதா ஹிருதா பார்யா சத்ய தஸ்ய சீதா ஹிருதா பார்யா ராவணேன யசஸ்வினி தஸ்யா சங்காஷம் தூதோஹம் கமிஷ்யாமி ராமசாசனாத் கர்த்துமர்ஹசி ராமஸ்ய சாஹ்யம் விஷயாவாசினः அத்தவா மைதிலீம் திருஷ்ட்வா ராமம் ச அக்லிஷ்டகாரிணீம் ஆகமிஷ்யாமி தே வக்திரம் சத்யம் பிரதிஷ்ருணோமி தே. இவ்வளோ தூரம் எதுக்கு படித்தேன் அப்படின்னா, ஹனுமான் பேசுகிறார், ஹே சுரசா மாதா நமஸ்காரம். இப்படி தான் இருக்கணும். எப்போ நமக்கு அப்டக்கல் வந்தாலும் ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம். முதல்ல விநாயகருக்கு நமஸ்காரம் பண்ணோம். அப்டக்கல் வந்ததுன்னா விநாயகருக்கு நமஸ்காரம், அந்த அப்டக்கலுக்கே நமஸ்காரம். அப்டக்கல் ரூபத்தில் விநாயகர் வந்திருக்கார், சரியா? அதனால வந்து எப்போ இருந்தாலும் அப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் ராம காரியத்தில் இருக்கேன். ராமர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தசரத புத்திரன். அவர் வந்து அவருடைய பிராத்தாவோடையும் மனைவியாளோடையும் வந்ததில் தண்டகாரண்யத்தில் வந்து இதுவாகி சீதாவை வந்து ராவணன் வந்து இது பண்ணின்னு போயிட்டான். அந்த காரியத்துக்காக நான் போகிறேன். நான் வந்து சீதா மாதாவை பற்றின இன்ஃபர்மேஷனை ராமர்கிட்ட சொல்லிவிட்டு நான் திருப்பி வந்து உன் வாயில் வந்து பக்ஷம் ஆயிடுறேன். இது என்னுடைய சத்தியம் அப்படிங்கிற இது இல்லவோ பையன். இவ என்ன சொல்கிறான்னா, சுரசா மாதா எனக்கு பூர்வத்தில் பிரம்மாஜி கொடுத்த வரம் இது, இங்கே யார் வந்தாலும் என் வாய்க்குள்ளே போயிடணும் அப்படின்னு. அனுமார் என்ன சொல்கிறார், இந்த ஒருத்தர் வாய்க்குள்ளே போகணுங்கிறது தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டேன், நான் முடிக்க மாட்டேன். நோ 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 நத்திங், இது என்னுடைய வரம். நீ வந்து என் வாயில் வந்து விழுந்தே ஆணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு உடனே அனுமான் பார்த்தார். வாயை திறந்து வச்சுருக்கா. அவள் 10 அனுவார் உடனே என்ன பண்ணார்னா, தன்னுடைய உடம்பை வந்து ஒரு 10 யோஜனை பெருசாக்கினார். ஏன்னா நான் இப்போ பாரு உன் வாய்க்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அனுமான் புத்திசாலி ஏதோ பண்ணுறார். சுரசா என்ன பண்ணான்னா, அவள் வாயை 20 யோஜனை பெருசாக்கினான். ஹனுமார் உடனே என்ன பண்ணார், தன்னுடைய உடம்பை 30 யோஜனை பெருசாக்கினார். சுரசா என்ன பண்ணா, 40 யோஜனை. ஆஞ்சநேயர் எவ்வளோ பெருசாராரோ அதை விட தன்னோட வாயை பெருசாக்குறான். ஆஞ்சநேயர் 50 யோஜனை பெருசாயிட்டார், 60 யோஜனை பெருசாயினான். இப்படி போயிட்டே இருக்கு, 2 பேருக்கும் போட்டி. ஆஞ்சநேயர் பார்த்தார், அண்ணா இந்த ஏலத்தில் ஏற்றி விடுவா தெரியுமா, அந்த மாதிரி அந்த சுரசா மாதாவுடைய வாய் சைஸு போய் 90 யோஜனை பெருசாக எடுத்து வாய் அது இருக்கா சுரசா மாதா. ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், அஷ்டமா சித்தி வச்சுண்டு சோ அபிபத்ய தத்வக்திரம் நிஷ்பத்ய ச மகாபலம் அந்தரிக்ஷே ஸ்தித ஸ்ரீமானிதம் வச்சனம் அப்ரவீத். டடக்குன்னு என்ன பண்ணார், சின்னதாகி தான் வாய்க்குள்ளே போயிட்டு அவள் வாய் மூடுறதுக்குள்ளே திருப்பி வெளில வந்துட்டார்.
பிரவிஷ்டோஸ்மிஹி தே வக்திரம். நீ கேட்ட இல்லையா உன் வாய்க்குள்ள நுழையணும் அப்படின்னு, உன் வாய்க்குள்ள நான் நுழைஞ்சுட்டேன். தக்ஷாயணி நமோஸ்துதே, ஹே தக்ஷகுமாரி உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், உன் வாய்க்குள்ளே நுழையணும்னு சொன்னால் உன் வாய்க்குள்ளே நுழைஞ்சிட்டேன். கமிஷ்ய எத்திர வைதேகி, வைதேகி எங்கே இருக்காலும் நான் அங்கே போகணும்ப்பா. சத்யச்சாசாதி இது வாஸ்தவாத, நான் போயானும் வைதேகி அங்கே இருக்கா. தம் திருஷ்டுவா வதனமுக்தம் சந்திரம் ரகுமுகாதிவ அப்ரவீத் சுரசாதேவி ஸ்வேனரூபேன வானரம். சுரசாதேவி தன்னுடைய சொந்த ரூபத்தில் வந்து அந்த வானரனை வந்து பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி அனுப்புகிறான். பா நீ ரொம்ப நன்னா இருப்பப்பா, உன்னோட நீ நான் சொல்கிறேன்ப்பா, நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன், நீ வந்து என்ன டைரெக்டாக என்ன ஆசீர்வாதம் பண்ணுற அப்படின்னா, அர்த்த சித்தியை ஹரிஸ்ரேஷ்டா கச்ச சௌமிய யதாசுகம், சௌக்கியமாக போயிட்டு வாக்கண்ணா அப்படிங்கிறா. சமனாயச்ச வைதேகியும் ராகவேன மகாத்மனஹா, நீ கண்டிப்பாக வைதேகியும் ராகவனையும் சேர்த்து வைப்ப. தத்ருதீயம் ஹனுமதோ திருஷ்டுவா கர்ம சுதுஷ்கரம். வாலி சொல்றார் இது ஹனுமானோடைய 3வது கோல்டு மெடல் அப்படிங்கிறார். முதல் கோல்டு மெடல் வந்து ஜம்ப் பண்ணது, 2வது கோல்டு மெடல் என்ன, மைனாக்க பர்வதம், மைனாக்க பர்வதத்தை டீல் பண்ணது. 3வது கோல்டு மெடல் என்ன, சுரசா வந்து டீல் பண்ணது. அந்த மாதிரி பண்ணி நேர அப்படியே வரார் அவர், டக 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 டகன்னு. அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, அப்படியே திருப்பி வால்மீகியால் சொல்ல முடியல. ஐயோ இங்கே வேற இவங்களோட பேசி வேற டைம் வேஸ்ட் ஆகிடுதா, அதனால் இன்னுமே வேகத்தை கூட்டுறாராம், இன்னுமே வேகத்தை கூட்டு. சேவிதாவாரி தாராபிஹி பதகை நிஷேவிதே சரிதே கௌஷிகாச்சாயைர் ராவதே நிஷேவிதே சிம்ம குஞ்சர ஷார்தூல பதகோ ராகவாகனௌ விமானௌ சப்ததிஷ்சபிஹி விமலைர் சமலம் கிருதே வஜ்ராசன அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கார். என்னென்னா சிம்மம் மாதிரி இருந்தார், கஜம் மாதிரி இருந்தார், இது மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்கா கருடனுக்கு துல்லியமாக ஹனுமான் இருக்கார் அப்படிங்கிறத வந்து திருப்பி வந்து கருடனோட ஒப்பிட்டுட்டே இருக்கார். அதனால தான் வந்து கருடன் வந்து பெரிய திருவடி, ஹனுமார் வந்து சிறிய திருவடி. அப்படி வந்து நேர டன்னு வரார். ரொம்ப தூரம் வெகு வேகமாக வரார். ரொம்ப தூரம் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா, வேகமாக வந்து கப் அப்படியே நிற்கும்ல, போவே முடியல. என்னடா முன்னாடி ஒன்றுமே இல்லையே, ஏன் இப்படி தடுக்கிறது நம்மள, யார் அது நம்ம வேகத்தை தடுக்கிறது அப்படின்னு. இந்த மேக்னெட்டிக் பிரேக்கெல்லாம் பார்த்துருக்கேல, கப் அப்படின்னு வந்து நிற்குமே, அந்த டிஸ்க் பிரேக்லலாம் வந்து டக் அப்படின்னு நிற்கும்ல, அந்த மாதிரி அனுமன் வந்து டக்கு டக்குன்னு அப்படின்னு போகிறாரு, டபக்குன்னு அப்படி திருப்பி நிற்கிறது, அப்படி நிற்கிறது. ஓ அத்தா ஹனுமானுடைய நிழல் இருக்குல்ல, அந்த நிழலை வந்து ஒரு ராட்சசி பிடிச்சி வச்சுருக்கான். இது டெஸ்ட்டு கிஸ்டெல்லாம் கிடையாது, இது ரியல் ராட்சசி. இப்போ இப்படி திரும்பி கீழே இப்படி கீழே சைட்டு லெஃப்ட்டு எல்லாம் பார்க்குறாரு, யார் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே இவர் சொல்லியிருக்கார், வால்மீகி சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா, ஹனுமார் மேலே பறக்கும்போது அவரோட நிழல் வந்து 30 யோஜனைக்கு 10 யோஜனை இருந்துதான், இவ்வளோ பெருசு. அது எப்படி ஒரு பெரிய மேகம் போகிற மாதிரி இருந்தது. அதனால வந்து அந்த நிழலை பிடிச்சுட்ட இந்த ராட்சசி. இந்த ராட்சசியோட பேர் வந்து சாயாகிராகின்னு பேர். சாயாகிராகின்னு ஒரு ராட்சசி ஆஞ்சநேயருக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது, ஓ ராஜா சுக்ரீவன் இதை பற்றி சொல்லியிருக்கான். ராஜா சுக்ரீவனுக்கு எவ்வளோ அறிவுனா, இந்த சமுத்திரத்தில் வந்து சாயாகிராகின்னு ஒரு ராட்சசி இருக்கா, அவதான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இது பண்ணார். அவன் வந்து அப்படின்னு பிடிச்சி வாய்க்குள்ளே போட்டுட்டான். ஆஞ்சநேயர் போயிட்டார். காதுல
ஆஞ்சநேயர் குட்டியாகி வாய்க்குள்ளே போய் என்ன பண்ணா, அவளுடைய மர்மஸ்தானம் அப்படின்னாக்கா வீக் ஸ்பாட்டுன்னு அர்த்தம். எந்த இடத்துல அடித்தா அவள் அவுட் ஆகிடுவாளோ அந்த இடத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சார் அப்படின்னு திருப்பி வாயை விட்டு வெளியில் வந்துட்டார். வந்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுற அப்படின்னா, அந்த ஃபுல் ராட்சசி வந்து விழுந்துட்டான். தமால் அப்படின்னு விழுந்துட்டு ஹனுமார் வந்து இது போயிட்டார். அதனால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தம் தூ திஷ்டியா திருத்தியாச்ச தக்ஷிண்யேன நிபாத்தியசக கபிப்ரவீரோ வேகேன விவ்ருதே புனராத்மவானு. அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா வால்மீகி, தெய்வத்தினுடைய அனுகிரகம் யாருக்கு இருக்கோ, ஸ்வபாவத்திலேயே தைரியத்தை வளர்த்துண்டவா யார் இருக்காளோ, அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடிய வேலையில் வந்து ஓரளவுக்கு வந்து அவளுக்கு வந்து ஒரு ஈஸ் அண்டு இது இருக்குது, யாருக்கு இருக்கோ கௌசலம் யாருக்கு இருக்கோ அவளை வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இந்த மூணும் வந்து அனுமானுக்கு இருந்ததுனால எதுவுமே வந்து அவரை தடுக்கவே முடியல. அதுலேயும் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, முதல் விஷயமா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தெய்வ அனுகிரகம். தேவர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது அனுமானுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பகவானுடைய அனுகிரகத்தை முதல்ல தேடணும். அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் நம்ம எந்த வேலை பண்ணாலும் முதல்ல பகவான்கிட்ட பண்ணோம். நம்ம இன்னும் எதுக்கு அங்கே பண்ணுறோம், ஏன் அப்படி பண்ணுறோம் இல்லை, டு ரியலி டாக் டு பகவான். பகவானே இது அனுகிரகம் பண்ணு, நல்லபடியாக நடக்கணும், நீ தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரயத்தனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரிசல்ட் வரும்போது பகவான் அனுகிரகத்தை வேண்டிக்கூடாது, புரியுறதா? ஒர்க் பண்ணும்போதே பகவானுடைய அனுகிரகத்தை வேண்டிக்கணும். அதில் ஹதஸ்ஹத்ஸா ஹனுமதா பாபாத் விதுராரம்பசி ஸ்வயம்புவைவ ஹனுமான் சிருஷ்டஸ்தஸ்ய நிபாதனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, பகவான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காராம், விதாத்ரு அப்படின்றார் வால்மீகி. விதாத்தா வந்து அந்த சாயாகிரகின்னு ரொம்ப வருஷமாக அங்கே தொல்லை கொடுத்துட்டுருக்கிற அந்த ஒரு ராட்சசியை கொல்றதை வந்து ஹனுமான் இந்த டைம் வராரு இந்த பக்கமாக, இவனை வச்சு வேலையை முடிச்சுடலான்னு வேலையை முடிச்சுட்டலாம். இப்படி தான் சொல்கிறா விதாத்தா. அதாவது விதாத்தானா ஒன்று பிரம்மாஜியை குறிக்கும், இன்னொன்று ஈஸ்வரனை குறிக்கும். அப்போ ஈஸ்வரன் இப்போ என்ன பண்ணிட்டார், அவரும் பார்த்தார் ஏதோ ராம காரியத்துக்காக போகிறாரே ஹனுமான், சரி அவர் போர்ச்சே இந்த வேலையை முடிச்சிருவோம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாயாகிரகிங்கிற ராட்சசியை வந்து சம்ஹாரம் பண்ணிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையே வந்து இன்னொரு தடவை சொல்கிறார். எஸ்ய த்வேத்தானி சத்வாரி. இங்கே கவனி சீதாலட்சுமி, இங்கே கவனி, உனக்காக தான் சொல்கிறேன். எஸ்ய த்வேத்வானி சத்வாரி வானரேந்திர யதாதவ. என்னது வானரேந்திரனே, உன்னிடத்துல என்னெல்லாம் இருக்கு, எந்த 4 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது என்னது அப்படின்னா, திருதி செய்கின்ற காரியத்தில் உறுதி, அப்புறம் என்ன திருஷ்டிம், அதுக்கப்புறம் மதிம், திராட்சியம். இந்த 4 விஷயம் இப்போ முன்னாடி சொன்னது தான். இந்த 4 விஷயம் திருதி செய்கிற காரியத்தில் இதுவும் சேர்த்துட்டோன்னா, இது 4 இருந்ததுன்னா எந்த காரியமாக இருந்தாலும் சித்தியாகும். காரிய சித்தி இருக்கணும். என்ன வேணும், அவ வேலையை பார், நீ கீழே இறக்கி விட்டுருவ, நீ அவனை நோண்டி நின்னா சரியா? அனுமான் மாதிரி இருக்கணும், காரியத்தில் கண்ணாக இருக்கணும்னு, சரியா? அது மாதிரி இதோட 4வது கோல்டு மெடல். ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் எது, ஜெய் ஸ்ரீராமனுக்கு விதிச்சது. செகண்ட் கோல்டு மெடல் எது, மைனாக பர்வதம். 3வது கோல்டு மெடல் எது, சுரசா. 4வது கோல்டு மெடல் எது, சாயாகிரகி பண்ணிட்டு 100 யோஜனை தூரம் முடிய போகிறது. வந்துட்டார் லங்காக்கு, ஒன்றும் குதிக்கல. வெயிட் பண்ணி தட்டக்கூடாது, ஒன்றும் குதிக்கல. நேர வருது இல்லை, ஃப்ளைட்டு வருது இல்லை, ஃப்ளைட்டு சுற்றுறது இப்படி அந்த ஏரியாவில். அதுதான் அறிவு, ஆன்மாரோடைய அறிவு. திருப்பி குதிச்சா பார்க்க முடியும்?
ஒரு குதிச்சிட்டோன்னா அதுலேயே எல்லாத்தையும் முடிச்சிடணும்ல, திருப்பி பெட்ரோல் செலவழிக்கணும்ல, இல்லைன்னா டேக் ஆஃப்க்கு லேண்டிங்கெல்லாம். அதனால் அப்படியே பார்க்குறாரு மொத்த லங்கா எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு ஓவரால் அவுட்டர் ரிங் ரோடு எப்படி இருக்குது, இன்னர் ரிங் ரோடு எப்படி இருக்குது, மெயின் சிட்டி எப்படி இருக்குது, இது எல்லாம் ஃபுல்லாக சர்வேலன்ஸ் பண்ணுறார் ஹனுமான். அவருடைய அந்த இப்படி சுற்றிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு தோன்றதான், என்னடா அப்படின்னா, நாம் பாட்டுக்கு இவ்வளோ பெருசாக இருந்து மேலே சுற்றின்னு இருக்கோமே, இது ஏதோ அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு தெரியுமா? அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவோலோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சின்னதை அப்படி ஆக்கிக்கிறாரு. இப்படி பார்க்குறாரு எங்கே நம்ம போய் லேண்ட் ஆகலாம் அப்படின்னு பார்க்கறச்சே லம்ப பர்வதம் அப்படின்னு பேர். லம்ப பர்வதம் அப்படிங்கிறது திரிக்கூட்டமலைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர்.